காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் மேரேஜ்க்கு அப்புறமா பெருசாக எந்த வீடியோஸுமே உங்கள் கூட நான் ஷேரே பண்ணல. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய பெட்ரூமை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சுருக்கேன். இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு 4-5 ஷெல்ஃப் இருக்கும் ரூமில். அதில் நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். மெயினாக ஸ்கின் கேர், அப்பப்போ யூஸ் பண்ணுற கிளாத்ஸ் இதெல்லாமே வச்சுருப்போம். ஆனால் நான் மேரேஜ் அப்போது வந்த உடனே எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்கள்ல, அப்போது பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஃபுல்லாக வந்து பால்கனியில் இருக்க தூசி எல்லாம் என் ஷெல்ஃபில் தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் அப்படியே ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக 2 பேரும் பேசிகிட்டே வந்து அதெல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க சும்மா கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஜாலியாக வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னா பெஸ்ட்டு சாங் போட்டுக்கோங்க. இல்லை இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து பக்கத்தில் வச்சுட்டு க்ளீன் பண்ணுங்கள். நாங்கள் 2 பேரும் இப்படி தான் கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு ஜாலியாக அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரில. அதுக்குள்ளே மதியானம் கிட்ட ஆகிடுச்சு. காலையிலே என்னோடய பேங்கிள் பாக்ஸை கீழே போட்டு என் ஹஸ்பண்ட் வந்து உடச்சி கொடுத்துட்டாரு சூப்பராக. இதுக்கு நான் ஒரு ப்ராடக்ட்டுமே வாங்கியிருக்கேன். சீக்கிரமாக ரிவ்யூ வந்து அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். மார்னிங்கே ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன் என் பேங்கிள் பாக்ஸ் உடச்சிங்கன்னு சொல்லி காலையிலேயே ஒரு ப்ராப்ளம் வந்து பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கிட்டேன். ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தேன். இதுதான் சாக்குன்னு சொல்லி உடனே போட்டு உடனே வாங்கிட்டேன் நான். ஆனால் அதுக்கப்புறமா அந்த எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாமே வந்து ஷெல்ஃபில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு ட்ரே மாதிரி தான் வச்சுருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கும்போது. பட் இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து பத்தலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறது, சும்மா அங்கங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அந்த ஷெல்ஃப் வந்து ரொம்ப பெரிய ஷெல்ஃப். அதனால் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணால் நம்ம ரூமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதான் வந்து அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம் 2 பேரும் பேசிட்டு, எங்கே வைக்கலாம், என்ன பண்ணலாம், வேறு என்னென்ன பொருள்லாம் வந்து அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்ருந்தோம். ஏற கட்டி முடிச்சுட்டேன். இந்த சைட்லாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பார்ட்டு அவர் வந்து பண்ணிடுவார். அண்ட் எங்கள் 2 பேர் டெஸ்க்கை பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேருமே மோசமாக வச்சுருந்தோம் டெஸ்க்கை. ஸோ எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்க்கை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, அப்புறம் இது வந்து இன்னொரு டெஸ்க்கு. ஸோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருந்ததுனால அதெல்லாம் அங்கே இருந்தது. அதையும் சுத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அவர் வந்து கண்ணாடி வந்து தொடச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து இந்த மந்த்துக்கான க்ராசரி போட்டிருந்தோம். நான் கையில் வந்து ஒரு கிளாத் வச்சுருந்துருப்பேன். அது வந்து மெயினாக வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டம் டெஸ்க்கு, மானிட்டரெல்லாம் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். செம்ம ஸ்மூத்தியாக இருந்தது. அதை பற்றி நான் ஷார்ட்ஸில் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன், எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ க்ராசரி எல்லாமே வந்து தனித்தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும் போதே அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ நான் எப்போ எடுத்தேன்றதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அந்த டேபிள் மேலே இருக்க கரும்பு தான். கிட்டத்தட்ட பொங்கல் முடிஞ்சு ஒரு 1 வீக் கழித்து இதை எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போஸ்ட்டே பண்ணுறேன் நான். ஸோ வெரி லாங் டைம் இப்போ தான் எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எல்லா க்ராசரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ண மாட்டேன். அந்த பிளாஸ்டிக் ரேப்போடு எடுத்து வச்சுருவேன். இது வந்து நமக்கு நல்ல வந்து ஸ்பேஸ் சேவிங் வந்து இருக்குது. நான் அவ்வளோ பெரிய பக்கெட்லேயே வந்து முக்கால்வாசியான க்ராசரிஸை வந்து அடுக்கிட்டேன். சும்மா நம்மளோட டெய்லியும் யூஸ் பண்ணுவோம்ல, அப்பப்போ எடுக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அதில் நீட்டாக போட்டு வச்சுட்டேன். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா க்ராசரி ஆன்லைனில் தான் போட்டிருந்தோம். ஏன்னா இன்னும் எங்களுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை எதுவும் போய் வாங்குகிற அளவுக்குலாம். ஸோ அதனால் ஆன்லைனில் போட்டதுனால எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் எங்கள் மாமியார் வந்து போயிட்டுருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறது தெரியாமல் அவங்க வேறு வந்து போயிட்டுருந்தாங்க. அண்ட் சண்டே வந்து மோஸ்ட்லி வந்து இப்படி தான் போயிட்டுருந்தது. எனக்கு இப்போது ஒரு 2-3 மந்த்ஸாகவே எனக்கு இப்படி தான் போகுது. இதெல்லாம் இற கட்டி வச்சுட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு, ஸோ அப்படியே தான் வந்து போயிட்டுருக்கு. எனக்கு அதனாலே கொஞ்சம் வந்து வீடியோஸ் போடுறதுக்கு டைம் இல்லாத போயிட்டுருக்கு. அந்த ஸ்மால் பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, ப்ரஷ்ஷு இந்த மாதிரி நம்ம டெய்லியும் வந்து யூஸ் பண்ண அந்த மாதிரி குட்டி குட்டியான திங்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் பெரிய பக்கெட்டில் வந்து நம்ம யூஷுவலான திங்ஸ் எல்லாம் நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். அந்த க்ராசரி வந்ததுலேருந்து அந்த டேபிள் ரொம்ப மோசமாக இருந்தது. அதெல்லாம் நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு, நிறையா மேட்ஸ் எல்லாமே இருந்தது. மேட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணி எல்லாமே அந்த ஷெல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் இருந்த டப்பாவெல்லாம் இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வ்ளாக் அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.